துலாம் ராசி நேயர்களே வணக்கம். நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் மனஸ்தாபங்கள்ல இருந்திருப்பீங்க. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி உங்களுக்கு தோல்வி அடைந்திருக்கும். துலாம் ராசி என்றாலே சமநிலை மற்றும் சமாதானத்திற்கு பெயர் பெற்றது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள். ஆனால் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி நீங்கள் எவ்வளவுதான் வளைந்து கொடுத்து போனாலும் மற்றவர்களை உங்களால் முழுமையாகவே திருப்திப்படுத்த முடியாது சூழல் உருவாகியிருந்திருக்கும். அதை நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்ய போய் அது மற்றொருவருக்கு தவறாகவே தெரிந்திருக்கும். நீங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் முயற்சியில் தான் ரொம்பவுமே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எல்லா முயற்சியுமே உங்களுக்கு தோல்வியை தான் அடைஞ்சிருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களால் முழுமையாகவே திருப்திப்படுத்த முடிஞ்சிருக்காது. நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்ய போய் அது மற்றொருவருக்கு நல்லது தவறாகவே புரிந்திருக்கும். உங்களோட நல்லெண்ணம் இங்கே பலவீனமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்திருக்கும். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைப்பவன் யாருக்கும் நல்லவனாகவே இருக்க முடியாது என்ற பழமொழி உங்களுக்கு பொருந்தும். கடுமையான மன உளைச்சலும் நாம் ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி போக வேண்டும் என்ற விரக்தியும் உங்களுக்குள் மேலோங்கும். இரு தரப்பினர்களுக்கிடையே சிக்கிக்கொண்ட நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். துலாம் ராசியின் சின்னமே தராசு என்பதால் நீங்கள் எப்போதும் ஒரு நடுவராக இருக்கவே பிரியப்படுவீர்கள். ஆனால் தற்போதைய ராகு கேது மற்றும் சனியின் பார்வை மாற்றங்கள் இரண்டு முக்கிய தரப்புகளுக்கும் இடையே அல்லது குடும்பமாகவோ நீங்கள் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் பஞ்சாயத்து செய்ய போய் பழிச்சொல் உங்கள் மீதே விழும் வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். நீங்கள் தராசு மாடலாகவே இருந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் இரண்டு தரப்பினருக்கிடையே சமாதானம் பேச போய் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே வந்திருக்கும். ஒரு பக்கம் நியாயமும் மறுபக்கம் பாசமும் உங்களை எழுப்பும். எந்த பக்கம் சாய்ந்தாலும் தவறு என்றாகிவிடும் என்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் தற்காலிகமாகவே முடங்கி போயிருந்திருக்கும். இதனால இரு தரப்பிலுமே உங்களுக்கு இருந்த நல்ல பெயர் கூட கிடக்கூடியிருந்திருக்கும். அதாவது நீங்கள் பஞ்சாயத்து செய்ய போய் பழிச்சொல் உங்கள் மீதே விழ வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரண்டு முக்கிய தரப்புகளுக்கிடையே அது தொழிலாகவோ அல்லது குடும்பமாகவோ இருந்திருக்கும். அங்கேயும் மாட்டிக்கொள்ளும் நிலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். உறவில் சமநிலை குலைந்து போயிருந்திருக்கும். உங்களுக்கு 7ஆம் வீடு என்பது கூட்டாளி மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும். இந்த இடத்திற்கு ஏற்படும் அசுப கிரகங்களின் பார்வை தாக்கத்தால் கணவன் மனைவி அல்லது தொழில் கூட்டாளிகளுக்கு இடையேயான பரஸ்பர புரிதல் மற்றும் சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் அன்பும் துணையிடமிருந்து உங்களுக்கு திரும்பவே கிடைத்திருந்திருக்காது. நீங்கள் உறவுல எப்பவுமே சமநிலையா இருக்கணுங்கிறது தான் உங்களோட இதாக இருந்திருக்கும். அந்த சமநிலையும் உங்களுக்கு குறைந்து போயிருந்திருக்கும். இந்த இடத்துக்கு ஏற்படும் அசுப கிரகங்களோட பார்வை தாக்கத்தால கணவன் மனைவிக்கும் அல்லது தொழில் கூட்டாளிக்கும் இடையான பரஸ்பர புரிதல் சமநிலை பாதிக்கப்படும் போது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் கெட்டு போய் திரும்பவுமே கிடைச்சிருக்காது. நீங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாம் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களாகவே மாறும்போது உறவில் விரிசல் விழுந்திருக்கும். உங்களுக்கு நான் எனக்காக இவ்வளவு செய்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற அகந்தை கலந்த கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். இதனால் இல்லற வாழ்க்கையில் அமைதி குறைந்து ஒருவித இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. குடும்ப சமநிலை திரும்பும். அதாவது ஜோதிட ரீதியாக துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். கடந்த காலங்களில் இந்த இடங்களில் இருந்த அசுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த ஏற்ற இறக்கங்கள் தற்போது முற்றிலுமே சீரடையும். தராசு தட்டுகளை போலத்தான் எப்போதும் எதையும் சமன் செய்து வாழ நினைக்கும் உங்கள் இயல்புக்கு
கடந்த சில காலங்களால குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் பெரிய மன உளைச்சலை தந்திருக்கலாம். ஆனால் தற்போது சுப கிரகங்களின் பார்வையும் ராசிநாதன் சுக்கிரனின் வலுவான சஞ்சாரமும் உங்கள் குடும்ப ஸ்தானத்தை ஒளிரச் செய்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருந்த ஈகோ மோதல்கள் பனி போல உருகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படத் தொடங்குவீர்கள். யார் பெரியவர், யார் யார் சொல்வது சரி என்ற வாதங்கள் முடிவுக்கு வரும். பரஸ்பரம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வளரும். குடும்ப நிர்வாகத்தில் இருந்த நிதி பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள் விலகி ஒரு நடுத்தரமான இனிமையான சமநிலை உருவாகும். வீட்டின் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனை குடும்பத்தை சரியான திசையில் வழிநடத்தும். குடும்ப பாரத்தை நீங்கள் மட்டுமே சுமக்கிறீர்கள் என்ற நிலை மாறி அனைவரும் சுமையை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பான காலகட்டம் இது. உறவுகளில் இனிமை இப்போ அதிகரிக்கும். அதாவது களத்திரஸ்தானம் எனப்படும் 7ஆம் இடமும் அதன் அதிபதியான செவ்வாயின் சுப சஞ்சாரமும் சுக்கிரனின் ஆதிக்கமும் உறவுகளில் காந்த சக்தியை ஏற்படுத்தியிருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையாகவே அன்பை வெளிப்படுத்தவும் அழகாக பழகவும் தெரியும். இருப்பினும் கிரகங்களின் வக்ர நிலை காரணமாக உங்கள் உண்மையான அன்பு கடந்த காலங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தற்போது அந்த நிலை மாறி காதல் உறவுகளிலும் தம்பதியினருக்கு இடையேயான தாம்பத்திய உறவிலும் அலாதையான இனிமை கூடும். உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேசுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் அமையும். நீண்ட நாட்களாக காதலித்து வருபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி இருளர் குடும்பத்தாரின் சம்மதத்துடன் சுபகாரியமும் கைகூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் நீங்கள் காட்டும் அன்புக்கு இரட்டிப்பு அன்பு திருப்பி கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளில் உள்ள வசீகரமும் நேர்மறையான மனமுறையும் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்து உறவுகளில் ஒரு புதிய வசந்த காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மனக்கசப்புகள் குறையும். உங்களுக்கு மனதிற்கு காரகனான சந்திரன் மக்கும் வாக்கு ஸ்தானமான 2ஆம் இடத்தின் மீது விழும் குருவின் சுப பார்வையால் எதிர்மறை எண்ணங்கள் மறையப் போகிறது. உங்களுக்கு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அதுபோல தேவையற்ற மௌனத்தையும் தவறான புரிதலாலும் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே இனி விலகத் தொடங்கும். குறிப்பாக பங்காளிகள், உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் இருந்த நீண்ட நாள் பகைமை முடிவுக்கு வரும். நீங்கள் சொல்ல வந்ததை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தாமாகவே முன்வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்களும் உங்கள் தராசு குணத்திற்கேற்ப பழைய குறைகளை மனதில் வைத்து கொள்ளாம அவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து ஏற்றுக்கொள்வீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அமைதியாக புன்னகையுடன் கடந்து செல்லும் பக்குவமும் உங்களுக்கு வரும். இது உங்கள் மன அழுத்தத்தை வெகுவாக குறைத்து ஆழ்ந்த அமைதியை தரும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் பெரிய மன உளைச்சலை தந்திருக்கலாம். ஆனால் தற்போது சுப கிரகங்களின் பார்வையும் ராசிநாதன் சுக்கிரனின் வலுவான சஞ்சாரமும் உங்கள் குடும்ப ஸ்தானத்தை ஒளிரச் செய்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருந்த ஈகோ மோதல்கள் பனி போல உருகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படத் தொடங்குவீர்கள். யார் பெரியவர், யார் சொல்வது சரி என்ற வாதங்கள் முடிவுக்கு வரும். பரஸ்பரம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வளரும். குடும்ப நிர்வாகத்தில் இருந்த நிதி பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள் விலகி ஒரு நடுத்தரமான இனிமையான சமநிலை உருவாகும். வீட்டின் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனை குடும்பத்தை சரியான திசையில் வழிநடத்தும். குடும்ப பாரத்தை நீங்கள் மட்டுமே சுமக்கிறீர்கள் என்ற நிலை மாறி அனைவரும் சுமையை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பான காலகட்டம் இது. உறவுகளில் இனிமை இப்போ அதிகரிக்கும். அதாவது களத்திரஸ்தானம் எனப்படும் 7ஆம் இடமும் அதன் அதிபதியான செவ்வாயின் சுப சஞ்சாரமும் சுக்கிரனின் ஆதிக்கமும் உறவுகளில் காந்த சக்தியை ஏற்படுத்தியிருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையாகவே அன்பை வெளிப்படுத்தவும் அழகாக பழகவும் தெரியும். இருப்பினும் கிரகங்களின் வக்ர நிலை காரணமாக உங்கள் உண்மையான அன்பு கடந்த காலங்களில்
தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தற்போது அந்த நிலை மாறி காதல் உறவுகளிலும் தம்பதியினருக்கு இடையேயான தாம்பத்திய உறவிலும் அலாதியான இனிமை கூடும். உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேசுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் அமையும். நீண்ட நாட்களாக காதலித்து வருபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி இருளர் குடும்பத்தாரின் சம்மதத்துடன் சுபகாரியமும் கைகூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் நீங்கள் காட்டும் அன்புக்கு இரட்டிப்பு அன்பு திருப்பி கிடைக்கும். உங்கள் வார்த்தைகளில் உள்ள வசீகரமும் நேர்மறையான மனமுறையும் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்து உறவுகளில் ஒரு புதிய வசந்த காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மனக்கசப்புகள் குறையும். உங்களுக்கு மனதிற்கு காரகனான சந்திரன் மக்கும் வாக்கு ஸ்தானமான 2ஆம் இடத்தின் மீது விழும் குருவின் சுப பார்வையால் எதிர்மறை எண்ணங்கள் மறையப் போகிறது. உங்களுக்கு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அதுபோல தேவையற்ற மௌனத்தையும் தவறான புரிதலாலும் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்துமே இனி விலகத் தொடங்கும். குறிப்பாக பங்காளிகள், உடன்பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் இருந்த நீண்ட நாள் பகைமை முடிவுக்கு வரும். நீங்கள் சொல்ல வந்ததை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து தாமாகவே முன்வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்களும் உங்கள்